நிலக்கரி சுரங்க ஊழல், 2G ஸ்பெக்ட்ரம் போன்ற பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் பார்லிமென்டின் இரு சபைகளும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டன. பார்லிமென்ட் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் கட்ட தொடர் ஏப்ரல் 22ஆம் தேதி துவங்கியது. நிலக்கரி சுரங்க ஊழல் குறித்த சிபிஐ விசாரணை அறிக்கையில் மத்திய அரசு குறுக்கிட்டதாகவும், 2G ஊழலில் பிரதமருக்கு தொடர்பில்லை என்று கூட்டுக்குழு தயாரித்துள்ள அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பாரதிய ஜனதா மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இரு சபைகளையும் தொடர்ச்சியாக முடக்கி வருகின்றன. வெள்ளியன்றும் இந்த பிரச்சினைகளை பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்கள் எழுப்பி லோக்சபாவில் அமளியில் ஈடுபட்டனர். அதனால் பகல் 12 மணி வரையில் சபையை ஒத்திவைப்பதாக சபாநாயகர் மீரா குமார் அறிவித்தார். பகல் 12 மணிக்கு மீண்டும் சபை கூடிய போதும் கூச்சல் குழப்பமே நிலவியதால் லோக்சபா திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதே பிரச்சினைகளை ராஜ்யசபாவிலும் பாரதிய ஜனதா, திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் எழுப்பினர். இதனால் அங்கும் கூச்சல் குழப்பம் உண்டானதால் சபையை முதலில் 12 மணி வரைக்கும் ஒத்திவைத்தார் சபைத் தலைவர் அமித் அன்சாரி. மீண்டும் சபை கூடிய போதும் அமளி துமளியே நீடித்ததால் ராஜ்யசபாவும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது.